வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வெயிலின் தாக்கத்தில் இருந்து விலங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை. நீர்ச்சத்து பழங்கள், சத்து டானிக் வழங்கும் வனத்துறை அதிகாரிகள். லாஸ்பேட்டையில் நடைபெற்ற போர் ஒத்திகை, பரபரப்பாக காணப்பட்ட மைதானம். ஜெல்லி மீன்களால் 20 பேருக்கு பாதிப்பு, கடலில் குளிக்க தடை. இனி விரிவான செய்திகள். ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து பாதுகாக்க வனவிலங்குகளுக்கு தர்பூசணி, வெள்ளரி பழங்களை வழங்கும் வனத்துறை அதிகாரிகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஏஎஃப்டி மைதானம் அருகே வனத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. வழி தவறி வரும் வனவிலங்குகள், காயமடையும் வனவிலங்குகளை மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இங்கு பாம்பு, மயில், முள்ளம்பன்றி, கிளிகள், பருந்துகள், ஆமைகள் ஆகியவற்றை மீட்டு பராமரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெயில் கொளுத்தி வருகிறது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளது. குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளான ஆடு, மாடுகளும் இந்த வெயிலால் அவதிப்பட்டு வருகின்றன. மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்படும் வன விலங்குகளின் பாதுகாப்பிலும் ஊழியர்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். வெயிலால் வன விலங்குகள் பாதிக்கப்படாத வகையில் நாள்தோறும் வனத்துறை ஊழியர்கள் மலைப்பாம்பு உள்ளிட்ட இதர உயிரினங்கள் பராமரிக்கப்படும் இடங்களை சுற்றிலும் தண்ணீர் ஊற்றி குளிர்ச்சியூட்டுகின்றனர். வெயிலுக்கு இதமாக வனத்துறையில் உள்ள ஆண், பெண் என 27 மான்கள் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து குளிர்ச்சியாக்குகின்றனர். மேலும் மான்களுக்கு பசு தீவனங்களுடன் வெள்ளேரி, தர்பூசணி போன்றவற்றையும் வழங்கினர். இதனை மான்கள் உள்ளிட்ட விலங்குகள் ஆர்வமுடன் உண்டன. இதேபோல் ஆமை, மலை பாம்புகளுக்கும் உணவு, தண்ணீர் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கால்நடை மருத்துவர் குமரன் நம்மிடம் கூறுகையில், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் புதுவை வனத்துறை மீட்பு மையத்தில் உள்ள விலங்குகளுக்கு நீர்ச்சத்து நிரம்பிய தர்பூசணி, வெள்ளேரி, தாது உப்புகள், லிவர் டானிக், கால்சியம் டானிக் ஆகியவற்றை உணவில் கலந்து கொடுத்து வருகிறோம். விலங்குகளை சுற்றியுள்ள சூழல் குளிர்ச்சியாக இருக்க தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படுகிறது. இதன் மூலம் உணவு உண்ணும் திறனும் அதிகரிக்கும். அகத்திக்கீரை மற்றும் பழ வகைகளை தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறோம். சில மான்கள் கருவுற்று இருப்பதால் அதற்கு ஏற்ப சத்து டானிக் பரிந்துரை செய்யப்படுகிறது. பாம்புகள் பராமரிக்கப்படும் இடத்தில் தண்ணீர் தொட்டி என வைத்து இருப்பதால் பாம்புகள் தன்னைத்தானே குளிர்வித்துக் கொள்ளும் என்றார். அப்படியில் ஒரு பெண் குரங்கு அடிபட்டு பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்ததை முன்னிட்டு நம்ம வனத்துறை ஊழியர்கள் அங்கே சென்று கூண்டு வச்சு பெண் குரங்கை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ அதுக்கு மயக்க மருந்து செலுத்தி ட்ரீட்மெண்ட், ட்ரெஸ்ஸிங்லாம். ஜெல்லி மீன்களால் 20 பேருக்கு பாதிப்பு, கடலில் குளிக்க காரைக்காலில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை காலங்களில் வெயிலின் தாக்கத்தினால் ஜெல்லி மீன்கள் கடற்கரை நோக்கி வருவது வழக்கம். இந்த வகையான மீன்கள் வங்கக்கடலில் அதிக அளவு காணப்பட்டு வருகிறது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமானதால் காரைக்கால் கடற்கரையில் அதிக அளவு ஜெல்லி மீன்கள் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கடல் அலைகளில் குளித்து விளையாடும் போது ஜெல்லி மீன்கள் குளிப்பவர்கள் மீது பட்டு பெரும் அலர்ஜி, அரிப்பு ஏற்பட்டு உபாதைக்கு உள்ளாகி வருகின்றனர். அதன்படி காரைக்கால் கடலில் குளித்தவர்கள் உடலில் தடுப்பாக வீக்கம் ஏற்பட்டு வலியால் துடித்தனர். அவர்களில் 20 பேர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்றுள்ளனர். அதைத் தொடர்ந்து கடலோர காவல்படை ஆய்வாளர் பிரவீன்குமார் உத்தரவின் அடிப்படையில் கடற்கரையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கடலில் குளிக்கவும் கடல் அலையில் விளையாடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பயணிகள், பொதுமக்கள் கடல் அலையை விட்டு பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் நடைபெற்ற போர் ஒத்திகை, பரபரப்பாக காணப்பட்ட மைதானம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போரின் போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் காண்பிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இரு நாடுகளும் தங்கள் ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. இதனால் எல்லை பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலின் எதிரொலியாக நாடு முழுவதும் 259 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே உள்ள பகுதியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், NCC மாணவர்கள் என பல்வேறு பிரிவினர் கலந்து கொண்டு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்த போர் ஒத்திகை போர் தயார் நிலையை சரிபார்ப்பதற்கான பாதுகாப்பு பயிற்சி மட்டுமே எனவும், போர்க்கால ஒத்திகை குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நம்ம ஒரு சிவில் ட்ரில்லுக்காக இங்கே வந்து சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்லுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, ஒரு டிடெக்ட் பண்ணி நம்ம சைரன் மூலியமா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் எங்கெங்கெல்லாம் சைரன்ஸ் இருக்கோ சிட்டியில் அங்கே வந்து சைரன் படுவாங்க. ஏன்னா ஒரு ஏர் ரைட் நடக்கும்போது நம்ம எலக்ட்ரிசிட்டி கம்யூனிகேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அப்போ சைரன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு கம்யூனிகேஷன் மோட். கவர்மெண்ட்டு கும்பல போயிருந்தீங்களா? போட்டோ எடுத்து வரேன் நான். என்ன பிள்ளைங்க என் செல்லு லாக் ஆகி போச்சு இப்போ இந்த நேரத்தில். சரி, ரைட். பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியை சார்ந்த மாணவி வரலாற்று பாடப்பிரிவில் புதுச்சேரியில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று ஒரே மாணவி என்ற சாதனையை புரிந்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளதால் தனியார் பள்ளிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றனர். புதுவை மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் 98.53% தேர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவி சீதாலட்சுமி 600 மதிப்பெண்களுக்கு 555 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரலாறு பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த ஒரே மாணவி என்ற சாதனையும் படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவியை பள்ளி நிறுவனர் கிறிஸ்டிராஜ், பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் மற்றும் ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து மாணவி கூறுகையில், நான் IAS ஆக ஆசைப்பட்டேன். இதனையடுத்து பள்ளி ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி வரலாறு பாடத்தை எடுத்து பயின்றேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே மாணவி என்ற சாதனை புரிந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறியுள்ளார். நான் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியில் படித்தேன். 12ஆம் வகுப்புல ஹிஸ்டரியில வந்து 100 மதிப்பெண் பெற்றேன். தமிழகத்தில் மற்றும் புதுவையில நான் 100 மார்க்ஸ் எடுத்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட். என்னோட எய்ம் வந்து IAS ஆஃபீஸர் ஆகணும்ன்றது தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது நான் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார்ட்ட கேட்டேன். சார் கேட்டாரு, உன்னோட எய்ம் என்னன்ட்டு. நான் IAS ஆகணும்னு சொன்னதுனால ஹிஸ்டரி போ அப்படின்னு சொன்னாரு. உண்மையாலுமே நான் விருப்பமே இல்லாம வந்து படிச்சேன். ஆனா இன்னைக்கு சென்டம் மெத்தரிக்காது முழு காரணமும் சார், காந்தி சார், என்ன டீச்சர்ஸ் தான். ஒரு டீச்சர்ஸும் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் மூலமா தான் நான் இன்னைக்கு படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்தேன். உண்மையை சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் என்னோட மார்க்கை பார்த்தது ஹிஸ்டரி. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியின் இணை செயலாளரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும்
மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் விழா நாயகர் ஆகியோருக்கு SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பிறந்தநாள் விழா நாயகர் பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் வரவேற்பு வளாகத்தில் வாழ்த்துக்கோளம் வரையப்பட்டிருந்தது. பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை வணங்கிய பின்னர் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உள் சுற்று அரங்கில் அவரது உருவம் பொறித்த வாழ்த்து பதாகை திறந்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேக் வெட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தது. ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பாக கவிதை வாசித்தல், பாடல் பாடுதல், நடனமாடுதல், இசைக்கருவி வாசித்தல் போன்றவற்றால் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். மாணவர்களும் சேர்ந்து நடனமாடினர். முதல்வர் உட்பட ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து பிறந்தநாள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பித்தனர். மாணவர்கள் ஆரவாரமான குரல் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பிறந்தநாள் கேக் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
பாகூர் குருவினத்தம் பகுதியில் விவசாய களத்துடன் கூடிய தனியார் கிடங்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நெல் களஞ்சியமாக விளங்கக்கூடியது பாகூர் பகுதியாகும். அதில் குருவினத்தம் கிராமத்தில் தானிய கிடங்கு மற்றும் உலர்களம் வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை நிதியின் கீழ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குருவினத்தம், இருளஞ்சந்தை, புறாத்தொட்டி பகுதியில் தானிய கிடங்குடன் கூடிய களம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் தலைமை தாங்கினார். விவசாயி முத்து வரவேற்றார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தானிய கிடங்குடன் கூடிய களத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விவசாயி தவமுருகன் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், கிராம திட்ட ஊழியர் சுரேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறுகையில், இந்த களத்தை சுற்றி 150 ஏக்கர் நெல் பயிரிடும் நிலமாக உள்ளது. இதனால் எங்களுக்கு தற்பொழுது பாகூர் பகுதியில் முதல் முறையாக களத்துடன் கூடிய தானிய கிடங்கு கிடைத்ததற்காக பெருமகிழ்ச்சியோடு விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு கறி விருந்து உணவு உபசரித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சைடு வந்துருங்க. மரியாதை மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான நம்முடைய பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் பாகூர் மதிகிருஷ்ணபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு 4ஆம் நாள் உற்சவம் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய லக்ஷ்மணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் விசாக நட்சத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பெருமாள் ரதத்தில் திருத்தேர் திருவிழா நடைபெற இருப்பதால் 4 நாள் உற்சவமான கணபதி ஓமத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், இளநீர், ஏலக்காய், அபிஷேகத்தூள், சந்தனம், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமிகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு 7 மணி அளவில் ஸ்ரீ சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமிகளுக்கு பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆதிசேஷன் அவதாரத்தில் அமர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன், கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழாக்குழு தலைவர் சக்கரவர்த்தி, உறுப்பினர்கள் வீரப்பன், மூர்த்தி, ராமு, ஏழுமலை, சிவபிரகாசம், சிவசங்கர், வேல்முருகன், சண்முக சுந்தரம், அழகன், முரளி, வெங்கடேச பெருமாள், மாரியப்பன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் மகளிர்கள் 4வது நாள் உற்சவ விழாவை சிறப்பாக செய்தனர். மேலும் விழாக்குழுவில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இவ்விழாவினை ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
கோஃப்ரீ நிறுவனத்தில் முதலீடு செய்த 50க்கும் மேற்பட்டோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து நிறுவனத்தின் மீதான அவதூறு செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஒரு மாத காலமாக கோஃப்ரீ நிறுவனத்தை பற்றிய தவறான தகவல்கள் தொடர்ந்து ஊடகம் வாயிலாக வெளியாகி கொண்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் நிறுவன உரிமையாளர் தப்பித்து சென்று விட்டதாகவும் போலி நிறுவனம் என்றும் இன்னும் பல்வேறு விதமான போலி செய்திகள் தொடர்ந்து ஊடகத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கோஃப்ரீ நிறுவனத்தில் முதலீடு செய்த எங்கள் அனைவருக்கும் தற்போது வரை சரியான லாப தொகையை நிறுவனம் வழங்கி வருகிறது. நாங்கள் முதலீடு செய்ததிலிருந்து இதுவரை எந்த பிரச்சனையும் நிறுவனத்தால் முதலீட்டாளர்களுக்கு நடந்ததில்லை. முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்பட்டதாக தினமும் ஊடகம் வாயிலாக போலி செய்திகள் வருவது எங்களுக்கு பதற்றத்தை அளிக்கிறது. எனவே இதுபோன்ற போலி செய்திகள் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இதற்கு பின்னால் இருந்து செயல்படுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களிடம் கோஃப்ரீ நிறுவன முதலீட்டாளர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசிய போது வழக்கின் காரணமாக அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளது. வழக்கை முடித்து மீண்டும் நல்ல முறையில் நிறுவனத்தை நடத்துவோம் என்றும் அச்சம் உள்ளவர்கள் சைக்கிளாகவோ அல்லது பணமாகவோ பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் நிறுவனத்தில் தொடரலாம் என்றும் அச்சம் உள்ளவர்கள் அவர்களுடைய தொகையையோ அல்லது முதலீட்டிற்கான சைக்கிளையோ பெற்றுக்கொண்டு நிறுவனத்தை விட்டு வெளியேறலாம் என்றும் நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். இப்போ என்னுடைய பிரின்சிபலா இருப்பாங்க அவங்க எதுவுமே கிடையாது. சரி, இப்போ உங்களுடைய முதலீடுக்கு எந்த விதத்தில் உத்தரவாதம் நிர்வாகம் அவங்க தான் வந்து நம்ம முத அவங்க இதில் இருந்தாங்க. அதில் அவங்க தான் ஒரு இதுவும் சொல்லி இதில் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணால் இப்படி இருக்கலாம், ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒரு நல்ல ப்ராடக்ட், இது எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்ல, கடைசி வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு இப்போ ஒரு அந்த ரைடுன்னு ஒன்று போன மாதம் நடந்தது. அதுக்கப்புறமும் என்ன பண்ணாங்க, இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாளான இன்று புதுச்சேரி கடற்கரையில் உள்ள பிரெஞ்சு நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் 2 நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பிரான்ஸ் அரசு சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் பியக் ஆகியோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 2 நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. மேலும் 2ஆம் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சார் லைட்டாக பின்னாடி ஒரு ஸ்டெப் வேறு மறுபடியும் முன்னாடி தான் போயிட்டீங்க.
நாடே போர் பதட்டத்தில் இருக்கும் பொழுது பந்த் போராட்டம் அறிவித்துள்ள இந்திய கூட்டணி கட்சியினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்தியா கூட்டணி என்பது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்ட கருத்துள்ளவர்கள் கூட அமைக்கப்பட்ட சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும், இந்தியா கூட்டணி கட்சியினர் இந்த அரசின் மீது பொறுப்பற்ற முறையில் மலிவு விளம்பரத்திற்காக துணைநிலை ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். அதோடு வருகிற 20ஆம் தேதி பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். தற்போது போர் பதற்றத்தில் நாடு இருக்கும் போது இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள பந்த் போராட்டம் தேவையற்றது. இதனால் வணிக பெருமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். எனவே தேசிய நலனை கருத்தில் கொண்டு பந்த் போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியா கூட்டணி கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் ஓடாத வண்டி என்று காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்த திமுகவினரை கண்டிக்காமல் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்று காங்கிரஸை திமுக விமர்சிக்கவில்லை என்று வைத்திலிங்கம் சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்றும் அன்பழகன் கூறினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பள்ளி கல்வித்துறையின் மூலமாக கரையாம்புத்தூரில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையாம்பத்தூரில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை மூலமாக விலையில்லாத மிதிவண்டியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தி மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாணவர்களின் பெற்றோர்கள் விழாவில் திரளாக கலந்து கொண்டனர். நமது துணைமுகர் வந்திருக்கும் நமது துணைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த மிதிவண்டியானது இது விலையெல்லாம் அதுதான் அர்த்தம். ஓகேண்ணா, இங்கே போ திரும்புங்க, இங்கே பாருங்க. ஆமாம், இங்கே பாருமா, வா வா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெயிலின் தாக்கத்தில் இருந்து விலங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை. நீர்ச்சத்து பழங்கள், சத்து டானிக் வழங்கும் வனத்துறை அதிகாரிகள். லாஸ்பேட்டையில் நடைபெற்ற போர் ஒத்திகை, பரபரப்பாக காணப்பட்ட மைதானம். ஜெல்லி மீன்களால் 20 பேருக்கு பாதிப்பு, கடலில் குளிக்க தடை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.